எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. வருஷத்துல கடைசி நாள் குளிச்சிரு. என்ன அம்மிக்கா இங்கே பாரு எப்படி இருந்து தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சாப்பா? எப்படி ஜில்லுன்னு இருந்துச்சு? அப்படி இருந்ததா? சரி 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 சரி. என்ன சாப்பிட போறோம் நம்ம? சிக்கன். என்ன சிக்கன்ல என்ன செய்யலாம்? என்ன சாப்பிட போறோம்? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. பாய் சொல்லி எல்லாருக்கும் ஹாய் ஹாய். மட்டன் 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 எதுக்குன்னா மட்டன் சுக்கா வறுவல். இது பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி. இதுதான் சிக்கன். இது பார்த்தீங்கன்னா சிக்கனோட தண்ணி வடிக்கிறதுக்காண்டி இதை ரோல் பண்ணலாம். அப்புறம் காட்டுறாங்க செஞ்சு காட்டுறேன். இது புதினா வெங்காயம். அப்படியே சூப்பராக நைட்டு படம் மாதிரி. இது அரிசி வச்சுருக்காங்க, ஊற வச்சுருக்காங்க. இது மட்டன். ஓகே, ஸோ செய்யும் ஒரு வீடியோ வெயிட்டிங். இது இப்போ பிரியாணி செய்கிறீங்களா? ஆமாம். சரி சரி சரி. இப்போ போட்டு மொதல் வறுத்துக்கணுமா? ஆமாம், சோம்பு சீரகமும் வறுத்துக்கணும். வறுத்து அடிச்சா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஒவ்வொன்றா வறுத்து போட்டுருக்கீங்களா? கொஞ்சோண்டு மிளகு வறுக்கக்கூடாது, சும்மா அள்ளி போடணும். ஆமாண்டா, இதுதான் சொல்கிறாங்க. அடுத்த பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து என்ன கனி பட்டை கிராம்பு இதெல்லாம் இங்கே பண்ணிக்கிறியா? அதை இப்படி கேட்க வேணாம். ஆமாம், பட்டை கிராம்பு எடுத்து கொடு. என்ன கனி வேலைக்காரங்க தெரியலையே. சட்டை சட்டை பட்டை போட்டு கொள்ளவும். பட்டை இலை கிராம்பு போதுமா? ஒரு வந்து 1.5 கிலோக்காக. ஆமாம், வெடிக்கும். பட்டையில் போன தான் சொல்லுவாங்க. வெங்காயம். ஓகே, இது தெரிக்கும். கவுண்டுக்கோங்க. அல்ல செய்கிறப்பெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து மினிஸ்டர் போட்டு எடுத்துங்க. ஸோ வெட்டினது இதெல்லாம் அல்ல கை பார்க்க வேண்டிய கனி. ஸோ இந்த சிறப்பான வேலை வெட்டி வைக்கிறதெல்லாம் கனி. மாசில் வந்து அவங்க அம்மா சந்திரகலா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் தான் ஏன்னா நம்பர் கொடுக்குறேன் சொன்னீங்கன்னா பேசிக்கலாம். கல்யாணம், காது குத்து, பர்த்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். அதனால தெரியுது, நீ மூடு. போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு. எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன். 1.5 கிலோக்கா? ஆமாம். ஓகே, இது போட்டால் தான் அது ஸ்மெல்லு. பேட்டி இருக்குங்களா? அப்படியே காட்டுங்க. மைசூர் பேட்டி பேசிடாத. அடுத்து தக்காளி. ஆமாம், எத்தனை தக்காளி? எத்தனை கனிமொழி சொல்லுங்கள், எத்தனை தக்காளி? அது 5 தக்காளி இருக்குங்க. ஒரு 5 தக்காளி இப்பயே உப்பு போட்டுருவீங்க. எதுக்கு? தக்காளி வேகிறதுக்காண்டி. இதை தான் அரைச்சி போடுவோம். நல்லா அரைச்சி வறுத்து இதை மட்டும் அரைச்சி. எதை வறுத்தோம்? சோம்பா? சோம்பு மிளகு. சீரகம் சோம்பு வந்து வறுத்தீங்க. மிளகா வளர்க்குறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். எனக்கு நம்ம அளவு வச்சு போகிறத விட நம்ம போடுறது கைப்பக்கம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எப்பவுமே கையில் அள்ளி போடணும், ஸ்பூனில் போடக்கூடாது. டேஸ்ட் இருக்கும். என்னோட இது கை பக்குவம், கை டேஸ்ட்டுங்கிறாங்க. அதான் உப்புல தான் வரும். ஏன்னா தான் மசாலா போட்டு செஞ்சாலும் நான் சமைக்கிறேன், நல்லா சமைப்பேன். அதனால கனி நம்மளை பார்த்தா கருது. கனி விட நான் கனி சாப்பிட்டியா? அது வருது.
கேட்குறாங்க வளர்த்த எவ்வளோ தானே. பிரியாணி தூள் கடைசி சிக்கன் பிரியாணி நாளைக்கு பிரியாணி தூள் கொண்டாங்க. அப்புறம் பிரியாணி தூள் கொடுங்க. அனிமடி வெயிட் பண்ணுங்க. நல்லா கிட்டிட்டு என்னத்த அந்த இது இப்போ நம்ம புல்லட் மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். அதை புல்லட் மிக்சி எடுங்க, அதை ஜார் எடுங்க, அதையும் காமிச்சிருவோம். இது அமேசானில் இதில் வாங்கினது ஆஃபர், தீபாவளி ஆஃபர். காட்டு. ஓகே, பிரியாணி தூள் போட்டதுக்கப்புறம் என்ன பிரியாணி தூள் போடுறோம்னா இது போட்டு பாருங்க. சாத்தி மசாலா. இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. ஒரு 1.5 கிலோக்கு அதை தான் போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கு பாருங்க, அம்மா அது போட்டால் போதும். அம்மா நீ சக்தி பிரியாணி மசாலா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடையாது, நம்ம சொல்கிறது தான். அவங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, நம்ம ஓட்டுற வண்டிக்கு இதெல்லாம் தேவையா? இப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம். இப்படி அரைஞ்சிருக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? அது நீ முன்னாடி நீ பாக்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? விளம்பரம் கொடுக்குறோம். பத்தி கிண்ணோம் அப்படியே சாப்பிடலாம் முடியும். சொப்பு மாதிரி சேர்த்துருவாங்க, அதான் பிரச்சனையே. ஆமாம், இதுக்கு ஒரு கரண்டி அடுத்து ஒரு கரண்டி மாறிடும். இதுக்கு ஒரு பாத்திரம் அடுத்த ஒரு பாத்திரம் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரம் எடுத்தாங்க டக்குன்னு பேசுறது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பக்கத்துல 2 வாட்ச் பண்ணிட்டேன். மாஸ்டர் பண்ணவங்க தான், ஆனால் கைதான் பெருசு. குக்கர்லேயே தம்பு தான், ஏன்னா அதுலேயே நிறையா வெந்துருச்சு. எத்தனை கிளாஸ் தண்ணி? இதுலயே வேகட்டுமா? ஆமாம், இதுலேயே வந்து வெந்துருலமா? இன்னும் இதில் 2 இன்னும் ஊற்றணும் கரெக்டாக. பக்கம் இன்னும் 2 கிலோ ஊற்றணும். இல்ல அரிசி போடுமா? வேண்டாமா? அப்போ நான் இப்போ இதில் கொஞ்சம் வேந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போட்டு அதில் ஊற்றினா தான் உண்டு. அரைக்கு இது அரிசி இருந்துச்சு, 1 ஊற்றிருக்கேன், ஃபுல்லாக ஊற்றிட்டேன், முடிஞ்சிச்சு. அடுத்து 1 ஃபுல்லாக இருக்கிறதுக்கு 2 கிண்ணம் அரிசி ஊற்றணும். அதனால எவ்வளோமா? கரெக்டாக செஞ்சோம்னா டேஸ்ட்டாக அந்த மாதிரி வரும். இது வந்து சிவகங்கை ராம்நாடு அவங்க மாதிரி செய்கிற பிரியாணி ஸ்டைல். எப்படி மாமியார் சக்தி பொடி போட்டாலும் டேஸ்ட் வராதுல. சக்தி பிரியாணி மசாலா வச்சு யூஸ் பண்ணுது, அது வந்து பக்குவம்னு இருக்குல்ல. பிரியாணியே தூள் இல்லாமையே நம்ம நுணுகி போடுறது இருக்கு. அது எப்படி? ஜோம்பு மேலே நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். அடுத்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். சரி, இது குக்கரில் ஊற்றுறீங்களா இப்படி ஆகட்டுமாப்பா? செக் பண்ணுறோம். பண்ணியாச்சு. இது வந்து இன்னும் 2 இது தண்ணி ஊற்றணும். ஆமாம், அரிசி போடல. இதில் இப்போ இதில் 2 விசில் ஊற்றி சீக்கிரம். பெஸ்ட்டு கேமரா கீழே அசிங்கமாக இருக்குங்களா? 2 விசில் வந்து பூரா போட்டுட்டு 2 தண்ணி ஊற்றினா போதும். வேணா சுட வச்சு வேணாலும் ஊற்றிக்கலாம், சீக்கிரம் வேலை முடியும். சுடு தண்ணி தூக்கி வச்சுக்கலாம். சீக்கிரம் முடியணும்னா அம்மா அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த மட்டன் சேர்த்து. ஆமாம், மட்டன். ஸோ மட்டன் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி சுட மட்டன் வைக்க வேணாமா? நல்லது. ஜீரம் கொடுப்பா. சரி, கரம் மசாலா. கரம் மசாலா போடுங்க. மிக்ஸி எடுக்காது. அவன் பையன் அவளுக்கு மிக்ஸி எடுத்து மல்லித்தூள்மா? மல்லித்தூள் எடுத்துருவா? கொட்டிட்டியாம்மா மல்லித்தூள்? இல்லை மிளகாத்தூள். இல்லை, மல்லித்தூள் விடலை. அப்படியே போட்டு வந்து அது கொட்டி வைக்கலாம். கனி மஞ்சள் பொடி எடுத்துட்டு வாட்டா பாக்கெட்டு. கட் பண்ணிக்கலாம். இது கொடுக்கும், கவுன் கொடுக்கும். ஓகே, கடலை எண்ணெய் சரி ஊற்றுங்க கொஞ்சமா. ஓகே, வாடை மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் சாப்பிட மாட்டா, கடலெண்ணெய் சாப்பிட மாட்டா. கேட்டா ஃபுட்டு யூடியூப் தெரியும். சன்ஃப்ளவர் தான் ஜாலி சாப்பிட்றோம். கடலை எண்ணெய் சாப்பிட்டா
எல்லாரும் வாங்க அவெல்லாம் நம்ம தான் நம்பிக்கிறாங்க அதெல்லாம் நம்பிக்கிறாங்க சுத்தமா நல்லா அதான் வந்தா கொடுப்பா. இஞ்சி போட்டுருக்கப்பா. சின்ன வெங்காயம் கடலை எண்ணெய் கணிக்கு பிடிக்காது நல்லா வடிவு இது நெய் ஊற்றினா நல்லா இருக்குமாங்களா மட்டனுக்கு அரைச்சி அரைக்கும் போது நல்லா ப்ரௌனாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு அடுத்து வந்து இஞ்சி போட்டு நல்லா போட்டுன்னா மட்டன் ஸ்மெல் வராங்க அதே கம்மி பண்ணிடுறாங்க பார்த்து 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 தக்காளி தக்காளி போதுமா போதும் தக்காளிலாம் ரொம்ப சேர்க்குவாங்க. உப்பு இப்போ சொல்லு தக்காளி ரொம்ப போட்டால் புளிக்குமா காரம் தான் சாப்பிடுவீங்க நூற்றி 79 அக்டோபருக்கு மட்டன் 1 கிலோ மட்டன் ரசா அது ஒரு கிண்டி மட்டன் வச்சு நெய் வச்சுக்கலாமா அது தெரியாமல் நல்லதே இல்லையா அம்மாண்ட சொல்லுங்க கனியக்கா நல்லது சாப்பிடுங்க கெட்ட சாப்பிடாங்கன்னு சொல்லுங்க கனிமொழி என்ன நல்ல ஏன் தப்ப மாட்டா? அந்த ஹீட்லேயே அது வந்துடும் தனியாக அந்த தம் போட தேவை நல்லே அவ்வளோ ரெடி ஆஃப் ஆகிடுச்சு இப்படியே ரெடி ஆகிடும் இன்னொரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும் ஏற்கனவே சுடுதண்ணி ஊற்றுறோம்னா ஓ சீக்கிரம். அரிசி போடணுமா அரிசி போட்டு தம் போடணும் அடுத்து அரிசி போடலாம் அரிசி போடாத மட்டும் 3 விசில், அரிசி போட்டோன்னா 1 விசில். இவ்வளோ வேலை என்னென்ன சேர்த்துக்கிறது குக்கர் சுடுது ஏய் மிக்ஸி தெரியாது மிக்ஸியை கழுவாம நீ பண்ற பாடு இருக்கு இல்லைப்பா இல்லை கழிதை பற்றி வச்சுருக்கா. மாட்டிக்கினாரு காட்டுவாசி கும்பல் பாருமா ஓகே வச்சு மூடி ஹேர் ஸ்டைல் பாரு. விசில் எந்த விசிலப்பா? இதா கனி அதே என்கிட்ட கேட்குறாங்க வராத அது என்ன தெரியுது எங்க தெரியும் மட்டனுக்கு அது இன்னும் போடவே இல்லை விசில் 2 3 மணி நேரம் சோறு அள்ளி போட வேண்டியதான் அதை சோறு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏன் அப்படி லூசு மாதிரி செஞ்சுக்கிட்டா லைட்டா சரி நம்ம ஓகே இது ஒரு நிமிஷம் ஓகே பிரியாணி இப்போ அரிசி போட போகிறோம் மட்டன் முடியாச்சு 10 விசில் விட்டு எடுத்தாச்சு கிண்டி அடுப்பில் வைக்கணும் அப்படியே தம்மில் வச்சா போதும் ஒரு இது போட்டால் விசில் கிண்டே தேவையில்லை கையில்.
நெய் ஊற்றணும்னா ஆமாம் இறக்கும் போது தானே தோக்குவீங்க அது இல்லை இப்படியே ஊற்றிடும். இது அகல கிணத்துல ஒரு சட்டி வேணாது இல்லையே சட்டி ஒன்று இங்கே உள்ள எடுத்து வைக்கிறீங்க. ரெண்டு என்ன அளந்துருக்கேப்பா. நமக்கு நிறைய அந்த மாதிரி இருக்கு. ஓகே கிண்டிட்டு நெய் மாற்றி விட்டுருவோம். கொடுமா பார்த்து ஊத்து போமாமா போ. சாப்பிட முடியாது அப்புறம் நிறையா வச்சுட்டா. போதும் போதும். அவ்வளோதான். முடியாச்சு. ஒரு விசில் விட்டு அப்படியே தம்மில் வச்சுருவீங்க. ரோலிங் ஆக்ஷன். அது தண்ணி ஃபுல்லாக கீழே வந்துடும். அதான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரு ஒரு நிமிஷம் தண்ணி இல்லாத காமிச்சிடுறேன். எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. வெரி குட். இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. என்ன பசி. ஸோ ஃபைனலாக சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ரைத்தா சாப்பிட போகிறோம். ஹாப்பி 2023 ஃபைனல் சண்டே. ஸோ அடுத்த வருஷம் பார்க்கலாம். இனிமேல் அடுத்த வருஷம் தான் பிரியாணி. நாளைக்கு கோயிலுக்குலாம் போகணும். ஹாப்பி நியூ இயர். ஸோ ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா மக்களுக்கும். ஸோ பாய். ஹாப்பி சண்டே.